அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார். இன்றைக்கி இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபி டிரைவுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7.5 கிலோவாட் ஏபிபி டிரைவு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் லேபிள். இது ஃபஸ்ட்டு அனைத்தில் போட்டிருந்த எல்லா சோலார் வாட்டர் பம்புக்கும் தான் போட்டிருந்தாங்க. ஏசி மோட்டருக்கு 5.5 கிலோவாட்டு 7.5 ஹெச்பி. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு லைன் மட்டும் கற்றுருக்காங்க. எம்சிபி ஆன் பண்ணல. ஒரு லைனு அப்படியே விட்டுட்டு ஒரு லைன் மட்டும் அப்படியே டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உள்ள சவுண்ட் வந்துச்சான். அதுக்கப்புறம் டிரைவ் ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி இஷ்யூ. நாமளும் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா எம்சிபி அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, டிரைவ்குள்ளே தான் கம்ப்ளைண்ட்டு. என்ன நடந்திருக்குன்னா ஒரு லைன் மட்டும் டைரெக்டாக கொடுத்துட்டு ஒரு லைனு திடீர்னு ஃபோர்ஸாக கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னா அது பின் டைப்பு ஐஜிபிடிக்குள்ளே வரும். பாக்ஸ் டைப் இருக்கும். சால்டன் டைப்லாம் இஷ்யூ இல்லை. இது பின் டைப்ன்றதுனால ஐஜிபிடி ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன் ஏபிபியில். இதுவும் அதே கேஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம கழட்டி வச்சுருக்கோம். இது வந்து டிஸ்பிளே யூனிட்டு. சிலதுக்கு வரும், சிலதுக்கு வராது. வாங்கி தான் மாட்டிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கார்டு. மெயின் விஷயம் இதுதான். இந்த கண்ட்ரோல் கார்டு, இந்த கண்ட்ரோல் கார்டு காஸ்ட் மட்டுமே ஒரு 8000 பக்கம் வந்துடும். ஏன்னா எல்லாமே இதில் தான் நடக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் பின்பக்கம். இதில் இருக்கிற மாதிரி பவர் ட்ராக்கிங்கு வேறு எந்த டிரைவ்லும் அவ்வளோ நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏபிபி டிரைவு பவர் ட்ராக்கிங் பண்ணுறதுல நம்பர் 1 தான். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய சர்வீஸ் பார்த்ததில் இது ஒன்று. இது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள். இது ஐஜிபிடி. இது பாக்ஸ் டைப் இருக்கும். நமக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய நம்ம சர்வீஸ் பார்க்குறதுனால இது பிரிச்சுட்டு அது என்ன போயிருக்குன்றது நம்ம தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் கார்டு. இது வந்து டிரைவர் கார்டு, டிரைவ் யூனிட்டு. இதுக்கு கீழே தான் ஐஜிபிடி இதை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கலெக்டர் வாங்க பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிட்டு பிரிச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழ் மெஷ் போட்டு நம்ம போட்டு 5 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இப்போது இந்த பேஸ் போர்டு இடையும் பிரிச்சுட்டோம். கண்ட்ரோல் கார்டு, டிரைவிங் யூனிட் இப்போ கையில் வச்சுட்ருக்கோம். இதுதான் டிரைவிங் யூனிட்டு. ஐஜிபிடின்றது இது தான். இது வந்து பாக்ஸ் டைப் ஐஜிபிடி. இதுக்குள்ளே தான் எல்லாமே நமக்கு பவர் ப்ரொடக்ஷன் இருக்கும். டிசி வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏசி அவுட்புட் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டருங்க. இந்த டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டி. ஏசி கொடுத்த அழியத்தில் தான் வந்து ஃபில்டர் ஆகி டிசி ஸ்டோர் ஆகும். அதே வந்து டிசியை கொடுத்தோன்னா டைரெக்டாக அதுக்குள்ளே ஃபில்டர் ஆகிட்டு இங்கே தான் ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் பின் டைப் ஐஜிபிடின்னு சொல்கிறது. சால்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. பின்னாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். பண்ணி ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம்லாம் இருந்தது இப்படி தான் இருந்துச்சு. லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் எல்லாம் பின் டைப். இப்போ இல்லை தான் மோல்டடு. இப்போயும் எல்லாமே மோல்டடு வருது. பின் டைப் வரதில்லை மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா இது பின் டைப். இதை டச் ஆகி நிற்கும், அவ்வளோதான். இதனால் வந்து ஐஜிபிடிலாம் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ட்ரைவ் பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே வேறு லெவல் தாங்க. இந்த ஐஜிபிடி பார்த்திங்கன்னா எப்படி போச்சுன்னு சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா இந்த இடம் கறி அடிச்சிருக்கு பாருங்க. நல்லாவே தெரியும். ஃபோர்ஸாக போகும்போது அடிச்சிடும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே இப்போ குளூ தான் போட்டிருப்பாங்க. தெரியுதுங்களா? இதுதான் ஐஜிபிடி செக்ஷன். ஐஜிபிடியில் இதுக்குள்ளே சின்ன சின்ன சிப்பு தான் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சிப்புங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டு. கோல்டு பிளேட்லேருந்து இதெல்லாம் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கோல்டுங்க. அதனால தான் அந்த ஐஜிபிடி காஸ்ட் எப்பயுமே அதிகம். இந்த இடம் பார்த்திங்கன்னா டேமேஜ். ஐஜிபிடி அடிச்சிருச்சு. அது பாருங்கள். இந்த லைன் எடுத்துக்கல. லைன் வந்து கட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷன் ஆகாது. ஷார்ட் சர்க்யூட் தான் க்ரியேட் ஆகும். ஐஜிபிடி மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம ட்ரைவே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ட்ரைவே பொறுத்த வரையும் ஏபிடி சோலார் எல்லாத்துக்குமே ஐஜிபிடி தான் இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ இது பழைய ஐஜிபிடியுடைய இது பார்ட் கோடுங்க. இது புது ஐஜிபிடி. வின்கோ பிராண்டு தான் ரெண்டுமே. இது நமக்கு பார்ட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா K229806 தான் இது பார்ட் கோடு. இது வந்து 7.5 ஹெச்பி. இது 5.5 ஹெச்பி. இது 4 கிலோவாட். இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே தான். ஆனால் அந்த பவர் அவுட்புட் மட்டும் மாறும். இது 4 கிலோவாட் தான். இப்போதைக்கு வேறு அவைலபிள் இல்லை. ஆனால் அவங்க 5 ஹெச்பி தான் ஓட்டுறாங்க. அதனால் 4 கிலோவாட்டுக்கு நம்ம போடுறோம். இது 415 வோல்டேஜ் அவுட்புட் தான். இதுவாக இதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். மாற்றினதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஐஜிபிடி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போகிற டெர்மினல் 3. இதை வந்து பார்த்திங்கன்னா U2 W2 ரெண்டு செக் பண்ணுறோம். வேல்யூ வந்து 2510 சம்திங் வருது. அதே 2 வேல்யூ பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கணும். 1.93 ஐஜிபிடியோடைய போர்ட் செக்ஷன் ஷார்ட் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதே நம்ம B+, B- செக் பண்ணோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா
மெகா ஓம் கணக்கு தான் வேல்யூ வரும். லெஸ் தென் 1க்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இது 0.837 இருக்குது. ஓகேங்களா, ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு இபி சப்ளை சிங்கிள் பேஸ் கொடுத்து செக் பண்ணலாம். 3 பேஸ் இன்புட் தான், சிங்கிள் பேஸும் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒரு மேட்டர் கிடையாது இந்த டிரைவில். பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் பேஸ் இன்புட் எங்கே கொடுத்துருக்கோம், UW1ல். அது வயர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம நார்மல் சிங்கிள் பேஸ் இன்புட் தான் இதில் கொடுத்துருக்கோம். 230 வோல்ட்டு. பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ட்ரைவ் சர்வீஸ் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ரைவ் ஆன் பண்ணிட்டு அவுட்புட் எவ்வளோ போகுது, எடிச்சு எவ்வளோ போகுதுன்னு அப்படி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைவ் ஆன் பண்ணிட்டோம். ட்ரைவ் ரன்னிங்கில் இருக்குது. ஜம்பர் போட்டிருக்கோம். இப்போ பவர் செக்ஷன், இது பவர் சப்ளை, இது டிஜிட்டல் இன்புட்டு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. பார்த்தீங்கன்னா 13.4 இப்போ போயிட்டுருக்கு. 50 ஹெர்ட்ஸ் வரையும் போகுது. இப்போ டிசி வோல்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வோல்டேஜ் இதிலே கூட பார்க்கலாம், எவ்வளோ ஆம்பியர் போகுது என்னன்றதில் இதிலே காட்டும். நம்ம இங்கே இந்த டெர்மினல் பார்க்குறது நமக்கு கரெக்டு. பார்த்திங்கன்னா இதில் நம்ம செக் பண்ணுறோம். மோட்டருக்கு போகிற டெர்மினல் UW பார்த்திங்கன்னா இப்போ 109 வோல்டேஜ் போய்ட்டுருக்கு. ரெண்டுத்துலேயும் சேமாக போகணும் அவுட்புட் வோல்டேஜ் மோட்டருக்கு. பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா 1.6 ஓகே 1.8 கரெக்டாக போகுது. 110 இதில் கரெக்டாக 110 அந்த ரேஞ்சு தான் போகுது. ஸ்க்ரூவில் லூஸாக இருக்கும். ஓகேங்களா, 110 அந்த ரேஞ்சு தான் போகுது. நோ லோடு கரண்ட். இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 26.6 இருக்குது. இது ட்ரிப்பிங் கண்டிஷனு. இப்போ ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம அடுத்த கொண்டு போய் மோட்டருக்கு போட்டு செக் பண்ணுறது வேலை. உங்களுக்கு ட்ரைவ் சர்வீஸ் அப்படின்றத கான்டாக்ட் பண்ணுங்கள். டிடி சோலார். தேங்க்யூ.